We are so glad you could join us for our online sermon today. Before we hear God's word, we will have scripture read. நீங்கள் இணையம் வழியாக இடம்பெறும் பிரசங்கத்தில் எங்களோடு இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக வேத வாசிப்பு வாசிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 13 வரை. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 16. ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 13 வரை. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக. அவன் துஷ்ட மனுஷனாய் இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கையும் அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றார். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆமேன். இது தேவனுடைய வசனம். நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம், தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நாம் ஜெபம் செய்வோம். லெட்ஸ் ப்ரே. கண்மலை மீட்புமாய் இருக்கின்ற கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களை சந்திக்கும்படியாக நீர் கடந்து வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி. Thank you, Lord, that you have come to meet with us. Now we open our hearts to receive you. உம்மை ஏற்றுக்கொள்ள, உம்மை வரவழைக்க எங்களை இருதயத்தை திறந்து ஒப்புவிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, in Jesus mighty name. Amen. Friends, we live in a world that constantly seeks our attention. நாம் வாழக்கூடிய இந்த உலகமானது நம்முடைய கவனத்தை எப்பொழுதுமே ஈர்க்கக்கூடிய ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆகையால் நாம் வித்தியாசமானவர்களாக இருக்க வேண்டும் என்றால் கவனத்தை ஈர்க்கக்கூடிய சில நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். So in order to stand out, some people take attention grabbing measures. In a world of social media, people are taking drastic and outrageous measures to stand out. இந்த சமூக ஊடகங்கள் நீங்கள் கவனிப்பீர்களானால் கடுமையான மற்றும் அநியாயமான சில காரியங்களை செய்து ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் இந்த நடந்து கொண்டு இருக்கும் போது இந்த உலகத்தில் அநேக சத்தம், அநேக காட்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. And because everyone is trying to grab another person's attention, the world becomes so much noisy and it's so difficult to see and hear things clearly. பார்க்கும்படியாக கேட்கும்படியாக சில நேரத்திலே பார்ப்பதற்கு கஷ்டமாக இருக்கும், கேட்பதற்கு கஷ்டமாக இருக்கும். அவ்வளவு சத்தம், அவ்வளவு காட்சிகள். Because of so many things to see and there's so much noise, it's difficult sometimes to hear and see the right thing. This noise may result from not receiving adequate attention from the people who are valued in life. சில நேரத்தில் இந்த சத்தமானது ஏன் வருகிறது என்றால், இந்த காட்சிகள், இந்த சத்தம் ஏன் அநேகம் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால், கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தங்கள் கவனம் செலுத்த வேண்டிய ஜனங்கள் சில நேரத்திலே அவர்கள் கவனம் செலுத்தாமல் இருக்கும் பொழுது அவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக சில நேரத்தில் சில நடவடிக்கைகளை செய்கிறார்கள் என்று சில நேரத்திலே அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கலாம். Sometimes the noise may arise because the people who really need to pay attention are not paying attention. So more and more outrageous and drastic measures are taken just so attention is received. இன்னும் அதிகமான கடுமையான, இன்னும் அநியாயமான சில காரியங்களை செய்து ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக சில காரியங்கள் செய்யும் பொழுது எப்படியாவது நான் விரும்புகின்ற அந்த நபர் அவருடைய கவனத்தை திருப்ப முடியுமா என்று செய்யும்படியான சில காட்சிகள் இருக்கின்றன. When a child sometimes acts out, it may be to get the attention of the caregiver. சில நேரத்தில் ஒரு குழந்தையானது, ஒரு சிறு பிள்ளையானது சில நேரத்தில் சில காரியங்களை செய்வதற்கு முக்கிய காரணம் தான் பார்த்து கொள்ளக்கூடியவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக. ஒரு குழந்தை, ஒரு சிறு பிள்ளை
தன்னை பார்த்து கொள்ளக்கூடியவர்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக எதையெல்லாம் செய்யும்? When a spouse is not getting the attention they need, they may act out by hurting the other spouse. சில நேரத்திலே ஒரு தம்பதியர் ஒரு குடும்பத்தில் இருக்கும் பொழுது ஒருவர் அந்த குடும்பத்தில் ஒரு கணவராக இருக்கலாம், ஒரு மனைவியாக இருக்கலாம், அந்த கணவருடைய கவனத்தை ஈர்க்கும்படியாக, மனைவியோட கவனத்தை ஈர்க்கும்படியாக சில நேரத்திலே வேதனைப்படுத்தக்கூடிய சில காரியத்தை செய்து என்னை பார்ப்பாரா என்ற அந்த ஏக்கத்தோடு சில நேரத்தில் வேதனை உருவாக்கக்கூடிய சில நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய சில காட்சிகளையும் நாம் பார்க்கலாம். When someone in the community goes unnoticed, they may act out in certain ways to shock the community just so that attention is received or attention is turned to them. சில நேரத்தில் சமுதாயத்திலே ஒரு அந்த நபர் இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையிலே கவனம் யாருமே செலுத்தவில்லை என்று சொல்லும் பொழுது சில நேரத்திலே அநியாயமாக, சில நேரத்தில் கடுமையான சில அதிர்ச்சியை உருவாக்கக்கூடிய சில காரியங்களை செய்து சமுதாயம் என்னை பார்க்குமா என்ற அந்த ஏக்கத்தோடு சில நேரத்திலே செய்யக்கூடிய காட்சிகளும் நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நீங்களும் இந்த நேரத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது என்னை யாராவது பார்க்கிறார்களா, என் மீது யாராவது கவனம் செலுத்துகிறார்களா என்று செய்யக்கூடிய ஒரு நிலைமையில ஒருவேளை நீங்க அமர்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, இதெல்லாம் நமக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நமக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு தேவையாக இருக்கிறது. This is a human need. The human need that we all share, the need to be seen. பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை எல்லா மனிதர்களுக்கும் நம் மத்தியிலே இருக்கிறது. But what does it mean to be seen? அதாவது பார்ப்பது என்றால் என்ன? பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை என்று சொல்லும் பொழுது அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது? Does it mean just to be seen? அதாவது என்னை யாராவது பார்த்தாலே போதும் என்று அர்த்தமா இருக்கிறதா? வேதத்திலே ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீ ஒருவர் இருந்தார். அவர் ஒரு கஷ்டமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரத்திலே அவருடைய வீட்டை விட்டு அவளை அனுப்பிவிட்ட ஒரு சூழ்நிலையை நம்ம கவனித்து பார்க்கிறோம். In Genesis chapter 16 we read this situation. ஆதியாகமம் 16வது அதிகாரத்திலே ஆகார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்திரீயானவர் தன்னுடைய வீட்டிலிருந்து அனுப்பப்படுகிறார். அதாவது அவளுக்கு இந்த வீட்டிலே ஒரு இடம் இல்லை என்று சொல்ல வகையிலே அந்த வீட்டை விட்டு அவர்கள் அகற்றுகிறார்கள். Now the people in the house, now they push her out, they chase her out of her house. But Hagar was pregnant. ஆனால் ஆகாரானவர் கர்ப்பத்தி உள்ளவராக இருந்தார், கர்ப்பவதியாக இருந்தார். அவன் அந்த ஆணானவர், அவருடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய அந்த ஆணானவர் அவளை பார்க்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இருக்க வேண்டியது. ஆனால் அந்த யார் அவளை பார்த்து கொள்ள வேண்டுமோ, யார் அவளை காத்து கொள்ள வேண்டுமோ அந்த நபரே அவளை இந்த வீட்டிலிருந்து அனுப்பப்பட்டார். Who was supposed to take care? The man who was supposed to take care of her did not take care of her. In fact, he was one of those who was instrumental in chasing her out of the house. She would have to bring up this child, the unborn child, on her own without any help or protection from society. இன்னும் இந்த பிறக்காத இந்த சிறு பிள்ளை, தன் வயிற்றில் இருக்கக்கூடிய, தன்னுடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளையானது, இன்னும் பிறக்காத அந்த பிள்ளை எப்படித்தான் வளர்க்க போகிறார்? எந்த ஒரு சமுதாயம் உடைய ஆதரவு இல்லாமல், சமுதாயத்திலே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் எப்படி இந்த பிள்ளை வளர போகிறது என்று ஏங்கி கொண்டிருக்கின்ற, தவித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே தான் இந்த சூழ்நிலையை நம்ம கவனித்து பார்க்கிறோம். We read about this situation where this woman called Hagar was thinking about how she is going to live her life, how this unborn child is going to grow up. This situation in the Bible is referring to an ancient culture where it was very harsh for a woman to raise a child without help of a family or a man. இந்த விவரிக்கக்கூடிய இந்த சம்பவமானது, ஆதியாகமம் 16வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த சம்பவமானது, அந்நாட்களில் இருக்கக்கூடிய அந்த கலாச்சாரம், ஒரு பெண்ணானவர் ஒரு பிள்ளையை தானாக வளர்த்து எடுப்பது ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அது அதிக நேரத்திலே ரொம்ப கடுமைக்குள்ளாக நடத்தி செல்லக்கூடிய ஒரு நிலைமையை கொண்டு வரும். It will bring about a very difficult situation for the woman to raise this child. And it's also to some extent, isn't it, tough in our modern days
to raise children without any family support. அதே போல நம்மளுடைய நவீனமான நாட்களிலும் கூட ஒரு பிள்ளையை ஒரு குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால் எந்த ஒரு ஆதரவு குடும்ப ஆதரவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. ஆனால் இந்த ஆகார் என்று சொல்லக்கூடிய ஸ்திரீ பல மடங்கு வேதனை உள்ள ஒரு சமுதாயத்திலே ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டவளாக இருந்தார். அந்நாட்களிலே இருக்கக்கூடிய கலாச்சாரமானது இந்த நாட்களிலே விட அந்நாட்களிலே ரொம்ப கடுமையாக இருந்தது. ஆகாரானவர் வீட்டிலிருந்து அவர் துரத்தப்படும் பொழுது அவர் ஒரு இடத்திலே காணப்படுகிறார் என்று ஆதியாகமம் 16வது அதிகாரம் 6வது வசனம் சொல்கிறது. அதற்கு அபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். அவள் ஓடி போன ஒரு இடமானது அவர் நீர் அண்டையிலே அவர் அமர்ந்து கொண்டிருந்தாள் என்று வேதம் சொல்கிறது. Scripture says that she was found by the spring water in the wilderness. அதாவது வனாந்தரத்திலே அவர் ஒரு வழி அருகிலே நீற்று அண்டையிலே அவர் அமர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த விவரிப்பு அந்த இடத்தில் தான் ஆண்டவர் ஆகாரோடு பேசுகிறார். It is then when she is at the wilderness by the spring water that God speaks to Hagar through an angel of the Lord. He assures her that her son will be fine. ஆண்டவர் ஒரு தேவ தூதர் மூலமாக ஆகார் இடத்தில் என்ன சொல்கிறார் என்றால், உன்னுடைய மகன் நன்றாக இருப்பான், உன்னுடைய மகனை குறித்து நீ கவலைப்படாதே, உன்னுடைய மகனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது, உன் மகன் மரிக்க மாட்டான் என்று அங்க தேவ தூதரானவர் அங்க சொல்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். When God speaks to Hagar, God assures Hagar that she and the child will be fine. ஆண்டவர் தேவ தூதர் மூலமாக பேசும் பொழுது அவளும் அவளுடைய இன்னும் பிறக்காத அந்த பிள்ளையும் நன்றாக இருப்பார்கள், பாதுகாக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது. And when she hears that God will protect her unborn child, she says to the Lord, God sees me. ஆண்டவர் அந்த பிள்ளைக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது என்று கேட்ட உடனே 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடே பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். நீர் என்னை காண்கின்ற தேவன். Hagar also says that I have seen the God who looks after me. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று அவர் சொல்கிறார். அதாவது ஆண்டவர் மட்டும் அவளை பார்த்தால் என்று சொல்லாதபடிக்கு நானும் தேவனை கண்டடைந்தேன் என்று அவர் சொல்கிறதை நாம் கவனித்து பார்க்கிறோம். This is the human need that we all share, my friend. இதுதான் பிரியமானவர்களே மனிதர்களுக்கு உருவாகிற மனிதர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தேவை. என்னை யாராவது பார்க்கிறார்களா? என்னுடைய சூழ்நிலையை யாராவது பார்க்கிறார்களா? Is someone seeing me? Does someone understand my situation? Can someone do something about my situation? என்னுடைய நிலைமை யாராவது பார்க்கிறார்களா? என் நிலைமை யாராவது புரிந்து கொள்கிறார்களா? என் நிலைமையிலிருந்து எனக்கு விடுதலை செய்யக்கூடியவர் ஒருவராக இருக்கிறாரா என்று தான் எல்லா மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு அத்தியாவசியமான ஒரு தேவையாக இருக்கிறது. அந்த தேவையை தேவன் மட்டுமே இந்த சூழ்நிலையிலே ஆகாரை சந்தித்தார் என்று வேதம் சொல்கிறது. And it is God and God alone who meets Hagar's need, the need to be seen. நான் யாராவது என்னை பார்ப்பார்களா, யாராவது என்னை கண்ணோக்கி பார்ப்பார்களா என்ற அந்த தேவையை சந்தித்த தேவன் இந்த இடத்திலே காணப்படுகிறார். To have someone understand our situation and to help us. For Hagar, it was not a person but God himself. என்னை பார்க்கக்கூடியவர் ஒருவர் யாராவது இருக்கிறாரா என்று சொல்லும் பொழுது அது ஆகார் ஒரு மனிதனை குறித்து சொல்லவில்லை, தேவன் என்னை கண்டார் என்று தேவனை பார்த்து விவரிக்கிறதை நம்ம கவனித்து பார்க்கிறோம். ஒருவேளை நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது, இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். உங்களுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் ஒருவேளை ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக வேதனை உள்ளவர்களாக அமர்ந்து கொண்டு இருக்கலாம். Perhaps you are in a similar situation where you are worried about your child. God wants you to know that he sees you. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான்
உன்னை காண்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். Perhaps it's not about the child that you are worried about. It could be about your future or your current situation. ஒருவேளை உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து நீ தயங்கி கொண்டிருக்கலாம், அல்லது நீ இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை குறித்து நீ தயங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை காண்கிறேன். God tells you, God says this to you, I see you. That means I understand your situation and I'm able to help you in your situation. நான் காண்கின்றேன் என்று சொல்லும் பொழுது அதோட அர்த்தம் என்னவென்றால், உன்னுடைய நிலைமையை நான் புரிந்திருக்கிறேன், உன்னுடைய நிலைமையிலிருந்து நான் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். God wants you to know that he sees you. ஆண்டவர் உங்கள் மத்தியில் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், நான் உன்னை காண்கிறேன், உன்னுடைய நிலைமையை அறிந்திருக்கிறேன், உனக்கு நான் உதவி செய்கிறேன். God says to you, I see you, I understand you, I understand what you are going through, I understand your pain, I understand the stress, I will help you. Jesus also says the same words. இயேசு கூட அதே வார்த்தைகளை சொல்கிறார். ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார் என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரை வாசிக்க கேட்போமே. We read what Jesus says about how much he cares for us in Matthew chapter 10 verse 29 to 31. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் நம் மத்தியிலே இந்த நாளில் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். You are worth more than all the other creations of this world. You are worth more to God. நீங்கள் விசேஷமானவர்களாக இருக்கிறீர்கள். பயப்படாதிருங்கள். Fear not. Do not fear about the future. Do not fear about your current situation. God sees you. பயப்படாதிருங்கள். கர்த்தர் ஆண்டவர் இயேசு உங்களை பார்க்கிறார், உங்களை கண்டு கொண்டிருக்கிறார், உங்களுடைய நிலைமையை அறிந்திருக்கிறார். அந்த நிலைமையிலிருந்து விடுதலையாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். Not only does he see you, he understands you and is able to liberate you from your situation. In order to say what Hagar says, I have seen the God who looks after me. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று நீங்களும் சொல்ல வேண்டும் என்றால், இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் மத்தியிலே, அவர் அண்டையிலே அழைக்கிறார். In order to say what Hagar says, I have seen the God who looks after me. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்ற அந்த அனுபவத்துக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும் என்றால் இயேசு உங்களை அழைக்கிறார். அவருடைய அழைப்புக்கு நீங்க மறு உத்தரவு கொடுப்பீர்களா? Would you respond to the call of Jesus? It is one thing to know that God is seeing you. It's quite another to understand and experience God seeing you for yourself. பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்று அது ஒரு கருத்தாய் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் என்னை காண்கிறார் என்று நான் காண்கிறேன் என்று சொல்வதோ அது வேற ஒரு அனுபவம். அந்த அனுபவிக்க வேண்டும் என்றால் இந்த நாளிலே நீ ஆண்டவராக இயேசுவினிடத்தில் நீ வருவாயா? அவர் உன்னை காண்கிறார், அவர் உன்னை விடுதலையாக்கிறார், அவர் உன்னை புரிந்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் நீ வருவாயா? அவரிடத்தில் நீ வருவாயானால் இந்த நாளிலே உனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கட்டளையிடுவார். If you would come to him, if you will say, Lord Jesus, I know that you are seeing me, but I also want to see you. If you are saying that, and God will make that happen, my friends. You will experience the love of God. இந்த நாளிலே கர்த்தருடைய அன்பை நீங்க அனுபவிப்பீர்கள். நாம் ஜெபம் செய்வோமா? If you are saying, Jesus, I want to see you. Jesus, I want to experience you. I want to lead you in prayer. இயேசுவே, நான் உன்னை பார்க்க வேண்டும், இயேசுவே, நான் உன்னை அனுபவிக்க வேண்டும் என்று நீ சொல்வாயானால் நான் உங்களை இந்த ஜெபத்துக்குள்ளாக நடத்தப் போகிறேன். நாம் ஜெபம் செய்வோம்.
ஆண்டவரே, என் அன்பு சகோதர சகோதரிக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னை யார் காண்கிறார்? என்னை யார் புரிந்திருக்கிறார்? எனக்கு யார் உதவி செய்வார் என்று தத்தளித்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஆகாருக்கு நீர் உதவி செய்தது போல, ஆகாருக்கும் ஆகாருடைய பிள்ளைக்கும் நீர் ஒரு எதிர்காலத்தை கொடுத்தது போல, நீர் என் அன்பு சகோதர சகோதரிக்கும் ஒரு 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 செழிப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுக்க நீ உண்மை உள்ளவராய் இருக்கிறீர். என் அன்பு சகோதர சகோதரிக்கு நீர் இதையும் செய்வீர் என்று விசுவாசித்து உம்முடைய அன்புள்ள கரத்திலே அர்ப்பணம் செய்கிறேன். Lord, I believe, and I pray that my brother and my sister will also believe that you are seeing them and you are seen by them, and may they experience you seeing them, Lord. In Jesus' mighty name, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே, Amen. We hope you have been blessed by the word of God today. If you have any questions after hearing the sermon today or need someone to talk to, please contact our church office. We would like you to know that you are not alone and that we as a church are willing to journey with you. We hope to be a safe space where you can grow in Christ as a person. We hope you have a great week. God bless you. பிரசங்கத்துக்கு பிறகு தேவனுடைய வார்த்தையால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என நம்புகிறோம். பிரசங்கத்தை கேட்ட பிறகு உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அல்லது யாரிடமாவது பேச வேண்டும் என்றால் எங்கள் சபை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் தனிமையில் இல்லை என்றும் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்ய நாங்கள் சபையாக முன்வருகிறோம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஒரு நபராக வளர்ச்சி அடைவதற்கு உங்களது பாதுகாப்பான இடமாக நாங்கள் இருக்க விரும்புகிறோம். இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக அமையட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.